திருப்பூர் சாமலாபுரத்தில் டாஸ்மாக் கடையை மூட திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மீண்டும் அந்த பகுதியில் மதுக்கடை திறக்கப்பட மாட்டாது என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு அளித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சாமலாபுரத்தில் மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நேற்று அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக கடைகளும் அடைக்கப்பட்டன. அதிகாரிகளின் சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத போராட்டக்காரர்கள் மதுக்கடை அமைக்கப்படாது என்று உறுதியளிக்கப்படும் வரை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தலைமையிலான போலீசார் தடியடி நடத்தினர். அப்போது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் ஈஸ்வரி என்ற பெண்ணை தாக்கியதில் அவர் காயமடைந்தார். அமைதியாக போராட்டம் நடத்தியவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக பாமக வழக்கறிஞர் பாலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு அவசர வழக்காக இன்று தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி மற்றும் நீதிபதி சுந்தர் உள்ளிட்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது போராட்டத்தில் காயம்பட்டவர்களுக்கு அரசு செலவில் அவர்கள் விரும்பும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் தடியடி மற்றும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை மீண்டும் அமைக்கப்படாது என்றும் தமிழக அரசு பதில் அளித்தது. முன்னதாக சாமலாபுரத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் மூடப்பட்ட கடைகளை மீண்டும் திறக்க தடை விதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.